வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு வறுவல் மாதிரி பொரியல் மாதிரி செய்ய போகிறோம். பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், ஆல் பர்பஸ் மிளகாத்தூள், சோம்பு பவுடர், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இந்த சோம்போடு நம்ம கொஞ்சம் கடுகும் சேர்த்து போட்டுக்கலாம். வாங்க தாளித்து விட்டுடலாம். நம்ம இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிய போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சோடனே சோம்பு போட்டுப்போம். கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கடுகு பொரிஞ்சோடனே நம்ம அந்த உருளைக்கிழங்கையும் அதில் போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும், கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேகணும். தாளிச்சு விட்டு நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு ஒரு அரை கடை நல்லா வேகட்டும். வெந்தோடனே நம்ம பட்டாணியும் மிளகாத்தூள் எல்லாம் ஒன்றா போட்டு கரைச்சி விட்டுக்கலாம். இல்லை நம்ம தக்காளி வேணாலும் போட்டுக்கலாம், வேணாம்னாலும் விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லாதால் நான் இப்போ கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் அதனால் கொஞ்சம் பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேகட்டும். கொஞ்சம் உருளைக்கிழங்கு வெந்தோடனே நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வேகட்டும். அப்படி வெந்தோடனே பார்க்கலாம். அதில் உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. நம்ம 2 ஸ்பூன் ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். நல்லா பரட்டி விட்டு அந்த மிளகா ஸ்மெல் போனோடனே நம்ம அந்த பட்டாணி வேக வச்சு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணேன். கடைசியாக பட்டாணியை வேக வச்சு இதில் ஆட் பண்ணிடலாம். ஏன்னா அது ரொம்ப வெந்து போச்சு. இப்போ ஆட் பண்ணோம்னா ரொம்ப மேஷ் ஆகிடும். அதனால் இது உருளைக்கிழங்கு வெந்து மசால் ஸ்மெல் போனோடனே அதையும் ஆட் பண்ணிட்டோம்னா பொரியல் ரெடி ஆகிடும். இது தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. ரொம்ப காரசாரமாக அந்த மைல்டாக இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெந்தயக்கீரை கடையில் அதுக்கு காரசாரமாக நல்லாயிருக்கும் இந்த சைடிஷ். நல்லா வெந்துடுச்சு. பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. இந்த மசாலா ஸ்மெல் போனோன்னா நம்ம பட்டாணியை இதில் ஆட் பண்ணிடலாம். பட்டாணி இந்த ஊற வச்சு வேக வச்சதால் நல்லா வெந்து போச்சு. இதில் ஆட் பண்ணிடுவோம். நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணலாம், இல்லைன்னா பெருங்காயம் ஆட் பண்ணலாம். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இல்லாமல் இருக்கும். பெருங்காயம் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இது கிரேவி மாதிரி வச்சா நம்ம சப்பாத்தி, தோசை இது மாதிரிலாம் கூட தொட்டு சாப்பிட்லாம். ட்ரையானால் சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். உப்பு நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. நல்லா ட்ரையானோடனே இறக்கிட வேண்டியதுதான். சூப்பராக எம்மியாக பட்டாணி உருளைக்கிழங்கு தொக்கு மாதிரி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ஆற ட்ரை ஆகிடுது. இதில் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டு நம்ம இப்போ பொரியல் பண்ணியிருக்கோம். நல்லா சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், சாப்பாட்லேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுட்டு சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனோடனே இன்னும் ட்ரை ஆகிடும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.